ஏதாச்சும் பூச்சி வரப்போகுது பாப்பா. அடிக்குதா நீ பூச்சி வந்துடுச்சு. கொழுந்துதாம்மா நல்லா இருக்கும், இலசா இருக்கும். நம்ம அதை காம்பெல்லாம் அப்படியே போடலாம். அந்த பருப்பு கடையிறோம்ல, அதுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ அதை தான் செய்ய போகிறேன். பருப்பும் அந்த முருங்கைக்கீரை போட்டு. இன்னும் மேலெலாம் இருக்கு பாரு, அதெல்லாம் பறிச்சுக்கோ. அதெல்லாம் பறிச்சுக்கோ. அங்கே பாருமா அடிக்கிறது. மிக அடிக்காத, அமைதியாரு. எங்கே இருக்கு பாருமா மேலே, இங்கே பாரு, இதில் பாரு, இங்கே இருக்கு பாரு, அதெல்லாம் பாரு. மிக இதுக்கு மிக அடிக்கிற சரி பாப்பா. மைசூர் பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. என்ன பண்ணணும்? ஜூஸ் வேணுமா? சரி அம்மா போட்டு தரேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாங்க. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சீரகம், மிளகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தோலை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு ஊற வச்ச பருப்பை வந்து போட்டுக்கலாங்க. இப்போ அது கூடயே பொரிச்சு வச்ச முருங்கைக்கீரையை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னம்மா? என்னது? அம்மா இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பருப்பு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். 4 விசில் வந்ததும் அதுக்கப்புறம் பருப்பும் கீரை நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி குழம்ப வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, சளி ப்ராப்ளம் இருக்குன்னா அது சீக்கிரமாக போயிடுங்க. அயன் வந்து சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இதை வந்து சாப்பிட்டே ஆகணுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. மூடி போட்டுடலாமா? விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. வாவ், சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ தண்ணி வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டு கடைஞ்சிடலாங்க. எங்கள் அக்கா செஞ்ச பருப்பு குழம்பு என்னை கீழே இருந்து மேலே வரையும் கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. அவ்வளோ மனமாக இருக்குங்க. எதுடா? அது அண்ணா மருந்துடா. அண்ணா இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. காய்ச்சல் மருந்து. இப்போ வடிகட்டியாச்சுங்க. கடைஞ்சிக்கலாங்க.
பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. மைசூர் பருப்புன்றதுனால 2 விசில்ல நல்லா வெந்துருங்க. நான் வந்து தெரியாமல் 4 விசில் விட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பருப்பு முருங்கைக்கீரை கடைகள் ரெடிங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த குழம்பு சப்பாத்திக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முருங்கைக்கீரை குழம்புக்கோசரம் எங்கள் அக்கா சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. முருங்கைக்கீரைக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.